செல்போனா மாறிவிட நான் ரெடி, அதில் சிம் கார்டா மாறிவிட நீங்க ரெடியா? மொபைலா மொபைலா நான் உந்தன் போஸ்ட் பெய்டா ப்ரீபெய்டா சொல் சொல். என்னம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் டிஜிட்டல் மினிமலிசம், சூசிங் அ ஃபோக்கஸ் லைஃப் இன் அ நாய்ஸி வேர்ல்டு, ரிட்டன் பை கால் நியூபோர்ட். இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மினிமலிசம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஸோ இல்லை ஸ்க்ரீனோ நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறது, அதான் டிஜிட்டல் மினிமலிசம். ஓகே, ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்ஸ் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று வருதுங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம், போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்மளை எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி, நமக்கு லைக் பண்ணலன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் எவ்வளோ போஸ்ட் பண்ணி மற்றவங்களுக்குலாம் லைக் போடுறேன்னு எனக்கு பண்ணலையா அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். சில சமயம் லைக் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு இவ்வளோ லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டோப்பமைன் வந்து அதிகமாக சுரக்கும். இந்த மாதிரி சில சமயம் அதிகமாக வெளிவருது, சில சமயம் டோப்பமைன் சுரக்காமே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னும் போது அதிகமாக வருது. ஸோ இதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாலிட்யூட் அப்படின்னு ஒன்று என்ஜாய் பண்ணலாம். சாலிட்யூட்னா தனியாக உட்காந்து பாட்டு கேட்குறது, யூடியூப் பார்க்குறது, அது கிடையாது. தனியாக உட்காந்து சும்மாவே இருக்கணும், இல்லை நம்ம யார் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஆக்டிவிட்டீஸ், இந்த சாஃப்ட் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ரைட்டர் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு இந்த புக்கில். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவுகள் மேம்படும் அப்படின்ற என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.